அபி, அந்த வேட்டி கொஞ்சம் தரீங்களா? எனக்கு நீங்க எத்தனை பேர் வச்சாலும் சரி அபி, பட் உங்களுக்கு நான் வச்ச பேரு ஒன்னே ஒண்ணுதான், சிண்ட்ரெல்லா. உன் காதல் உண்மையா இருந்தா அந்த கடவுளே இறங்கி வருவாரு. சோ விட்டுறாத, அசோக் மாமாவை விட்டுறாத. உன் மனசு திறந்து பேசு, கண்டிப்பா உன்னோட லவ் அக்செப்ட் பண்ணுவாரு. அபி, அம்மா, என்னம்மா அப்படி பாக்குற? என் பொண்ணு முகத்துல 12 வருஷம் கழிச்சு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் என் கண்ணால பாக்குறேன். அபியை இப்படி பார்க்கதான் நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு காரணம் இருக்குமா? எல்லாம் தெரியும். அசோக் சார் தானே? அவரு ரொம்ப நல்லவருமா. எனக்காக அவர் குடும்பத்துல இருக்கிறவங்கள கூட பகைச்சுக்கிட்டாருமா. வீட்டை விட்டு வெளியே வந்தா அவர் உயிருக்கே ஆபத்துங்கிறப்போ என்ன நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டு போனாருமா. எனக்கு தெரியும். என் மனசு எப்பவுமே அபியை சுத்தி தானே இருக்கும். என் பொண்ணை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அசோக் சார் உன்ன மாதிரியே தான்மா. எப்பவும் என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அபி, உனக்கு ஏதாவது குறை இருக்கா, உனக்கு ஏதாவது வேணுமான்னு எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாருமா. இப்பெல்லாம் நீ உன்னை விட அவரை மட்டும்தான் ரொம்ப நம்புறல்ல? தப்பில்லம்மா. என்னை ரொம்ப நம்புற ஒருத்தரை நானும் நம்புறேன். என்ன அன்பா பாத்துக்கிறாருமா. அப்போ நீ அவரை விரும்புற, அப்படிதானே? மா, அம்மாவை ஏமாத்த முடியாது அபி. எனக்கு எல்லாமே தெரியும். அபியோட மனசு முழுக்க இப்ப அவர் மேலதான் இருக்கு. அசோக் இப்போ உன் பக்கத்திலே இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு உன் மனசு ஏங்குது, அப்படிதானே? அது வெறும் ஏக்கம் மட்டும்தாம்மா. எப்பவும் அந்த சின்ன ஏக்கம் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நிஜம் வேறனே எனக்கு புரியுமா. என் தகுதி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல நம்பிக்கை இல்லையாமா? நான் மனசுல உன்னை வச்சுக்கிட்டு பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு சொல்றியா அபி? உன் உதடு இல்லைன்னு சொன்னாலும் உன் கண்ணு ஆமான்னு சொல்லுது. எப்பவும் அபி கண்ல நான் இவ்வளவு கனவை பார்த்ததே இல்லை. கூடவே மனசரிக்கிற கவலையும் நான் பாக்குறேன். இப்போ உனக்கு என்ன தோணுது? எதை பத்தி? உன் வாழ்க்கையை பத்தி அபி. உன் வாழ்க்கை துணையா அந்த அசோக் வரத பத்தி நீ என்ன நினைக்கிற? உனக்கு அசோக் தான் சரியான துணைன்னு தோணுதா? அப்படி மறுபடியும் தோணுனா அத மனசுல போட்டு மருகி மருகி யோசிக்காத. அம்மா, எனக்கு அசோக் சார்னா ரொம்ப பிடிக்கும். அவர் மேல ரொம்ப மரியாதையும் அதிகமான அன்பும் இருக்கு. அதுக்காக அவர் தான் எனக்கு துணையா வரணும்னு நான் பேராசைப்பட மாட்டேன். ஏன்னா அவர் தகுதியும் உயரமும் வேற. அவரு ராஜாமா. ராணி தான் அவர் பக்கத்துல நிக்க முடியும். என்னால ராணி வேஷம்லாம் போட முடியாதுமா. அப்பவும் ஆசையை குறைச்சிக்க. கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட என் பொண்ணு கஷ்டப்படுறத எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு அபி. புரியுதுமா? இல்ல அபி, உனக்கு அது புரியல. எப்படிமா சொல்ற? சரி, ஒரு பேச்சுக்கு உன்கிட்ட கேக்குற. நீ வருத்தப்படக்கூடாது, அம்மா மேல கோவமும் படக்கூடாது, சரியா? அம்மா, நான் உங்க பொண்ணுமா. என்கிட்ட எது வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். உங்க மேல நான் வருத்தப்பட மாட்டேன், கோவமும் பட மாட்டேன். சரி. அம்மா, ஏதோ கேட்கணும்னு நீயே